இந்த vlogோட கடைசி பார்ட்டு தான் உசாகிர் வில்லேஜ். ரியாத்லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் தான். நீங்கள் காலையிலேயே கிளம்பி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்குது. காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே விற்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரியாத்லேருந்து இங்கே வர்றதுக்கு 2 hours கிட்ட ஆகும். 9 o'clock நீங்கள் கிளம்புனீங்கனாலும் 11 o'clock வந்து ரீச் ஆயிடலாம். ஒன் டே ஃபுல்லாகவே இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு மியூசியமும் இருக்குது. அந்த மியூசியமுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு மட்டும் என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. மற்றபடி இங்கே சுற்றி பார்க்குற எதுக்குமே வந்து நமக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக நல்லாயிருக்கும். ஏப்ரலுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனுக்கு பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே நமக்கு ஏசி எல்லாம் இருக்காது. ஸோ வெளியில் புல்தரையில் உட்காந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கலாம். ஆனால் ஏசியெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நம்ம காருக்கு போனால் மட்டும்தான். ஸோ ஏப்ரலுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒன்றொன்றும் ஒருத்தருக்கான செப்பரேட்டான வீடு தான். அவங்களோட பழங்கால வீடு. சிலர் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கார்டன் வச்சுருக்காங்க. அந்த கார்டனை இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸோடு இருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டுக்கெலாம் சாவி இருக்கும். மற்றபடி ஒரு ஆவரேஜாக இருக்க வீடு அப்படின்னா எல்லாமே ஓப்பனில் இருக்கும். நிறைய சந்தாக உள்ளே போகும். நம்ம போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த சைடில் போகிறோம், எந்த சைடில் வரோம் அப்படின்னே நமக்கு தெரியாது. ஏன்னா போக போக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அந்த படிக்கட்டிலலாம் மேலே ஏறி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் படிக்கட்டுகள் வந்து சில இடத்துல மோசமாக இருக்கும். நம்ம மேலே ஏறுறதுக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. சில இடத்துல நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஓனர் வந்து ஃபுல்லாக இதில் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்காரு. கீரை இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் நிறைய மரம் இருந்தது. அந்த மரம்லாம் இந்த டைம் வரும்போது எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அப்போல்லாம் அத்திப்பழம் மரம், எலுமிச்சை மரம் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வரும்போது அது எல்லாமே இல்லை. ஃபுல்லாக அழிச்சிட்டு புதுசாக ஏதோ கீரை, கொஞ்சம் காய்கறிகள் இந்த மாதிரி தான் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏரியாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ½ a day ஆகும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கதவுகள் இருக்குது. நிறைய வந்து சின்ன சின்ன சந்தாக இருக்கிறதுனால அவங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல அவங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த பசங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு சந்தில் போனீங்க அப்படின்னா திருப்பி வர்றதுக்கே ரொம்ப தூரம் ஆகும். இல்லைனா அதை கனெக்ட் பண்ணி அடுத்தது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மேலே ஏறி பார்க்குறது, அடுத்தடுத்து என்ன இருக்குது, அந்த கதவை திறந்து பார்த்தோன்னா சில இடத்துல படிகள்லாம் வந்து இடிஞ்சிருக்கும், சில இடத்துல நல்லா இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் பாருங்கள் அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒன்றொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ சுற்றி பார்க்குறாங்க அப்படின்றத. இருக்குடா எங்கேயோ. ஏய் வேண்டாம் வேண்டாம், அங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை போங்க. திறக்க முடியாது போ. இவ்வளோ பழசா கட்டி இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அவங்க மம்மி டாடி தெரியுறாங்களா? சரி தள்ளு தள்ளு, நான் தான் நிற்கிறேன். எல்லாம் ஒன்றும் பயம் தள்ளு. தூரத்தை அந்த குச்சி வச்சு தள்ளு.
குச்சி வச்சு தரல. ஆ இன்னொன்று அதே இடிஞ்சிருக்கு. வாங்க போகலாம். ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். அதெல்லாம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். மாலை படிச்சிட்டு இருக்கு, மாலை போட்டுருக்கு. அவ்வளோதான் பிரத்யூன். இதுக்கப்புறம்லாம் இடிஞ்சிருக்கு, நம்ம மேலே விழுந்துரும். வேண்டாம், ரிஸ்க்கு. வா. இந்த ஹெரிட்டேஜ் ஃபுல்லாகவே வந்து மண் வீடு தான் இருக்குது. மண் வீடில் ரூஃபிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரப்பலகையில் இருக்க கதவுகள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. ஈவினிங்குள்ளே இந்த ஹெரிட்டேஜ் உள்ளே இருக்க மியூசியம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. மவுண்டெயின் மேலே அந்த பார்க் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஐ லவ் உசாகிர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இந்த வீடியோவில் அந்த பார்க்கை நான் கவர் பண்ணல. இதுதான் இந்த vlog-ஓட கடைசி வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கதைய கேளு தாய் கோலமே, அம்மா தாய் கோலமே. இந்த ஒரு ஒன்ன நம்பி என் மனச திறந்து வச்சேன், அத்தனையும் போய் நானே